ஸ்ரீ குருபியோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. 46 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 47வது போட்டியாக இன்றைய தினம் மும்பை மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெல்லக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். நிறைய ஹெவி ஒர்க்கு, அதனால் வீடியோ போட முடியல. நானும் எடுப்பேன், பட் ஆனால் என்னால் கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் நான் வீடியோ போடல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறேன். நான் முதல்ல எடுத்துருக்க 12 பிளேயர்ஸ், இந்த பக்கம் 12 அந்த பக்கம் எடுத்துருக்க 12 பிளேயர்ஸ் தான் நான் முதல்ல சொல்லிடுறேன். அதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக ரிசல்ட் என்பது மாறும். முதலாவதாக மும்பை இந்தியன்ஸ் அணியில் ரியான் ரிக்லிட்டன், ஜாக், நமன்தீர், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பகத், பூம்ரா, அஸ்வினி குமார், கசஃபர், ரகு சர்மா, கார்பன் போஸ். அதே மாதிரி LSG அணியில் மார்ஸு, மார்க்ரம், பண்ட்டு, இங்கிலீஷு, பதோனி, ஹிமத் சிங், முகுல் சௌத்ரி, சித்தார்த், மோசின் கான், முகமது சமி, ரதி மற்றும் பிரின்ஸ் யாதவ். இவங்களை நம்ம எடுத்திருக்கோம். இதில் மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் வில் ஜாக், நமன்தீர், திலக் வர்மா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக நமன்தீர் அல்லது திலக் வர்மாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி ஆல்ரவுண்டராக கிறிஸ் பகத் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் கசஃப்னர், ரகு சர்மா, கிறிஸ் பகத் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஜஸ்பித் பூம்ரா. மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரியான் ரிக்லிட்டன், ஜாக், நமன்தீர், திலக் வர்மா போன்ற சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இது கேப்டன் வைஸ் கேப்டனாக திலக் வர்மா அல்லது ஜாக்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜஸ்பித் பூம்ரா, கசஃப்னர், ரகு சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மார்க்ரம், ரிஷப் பண்ட், ஜாஸ் இங்கிலீஷ் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். முகுல் சௌத்ரி போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக மார்க்ரம் அல்லது இங்கிலீஷை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். LSG அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் மோசின் கான், ஷமி, ரதி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும்போது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மிச்சல் மார்ஸ், மார்க்ரம், ரிஷப் பண்ட், இங்கிலீஷ் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். அதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக மார்க்ரம் அல்லது பண்ட்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். LSG அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் முகமது சமி, பிரின்ஸ் யாதவ், ரதி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஹிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன்று இறங்கக்கூடியவர் ஒரு வைஸ் கேப்டனாகவும், இல்லை ஓப்பனிங் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவர் கேப்டனாகவும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ரெண்டாவது ஒரு பந்து வீச்சாளர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஓவர்லேருந்து 4 ஓவருக்குள்ளே ஏதாவது ஒரு கேட்ச் மிஸ் அப்படிங்கிறது ஏற்படும். அது எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் சரி, கேட்ச் மிஸ் அப்படிங்கிறது ஏற்படும். கேட்ச் மிஸ் பண்ண பிளேயர் நல்லா விளையாடுவார். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான போட்டியாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸ்கோரும் நல்ல ஸ்கோராக வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஐ திங்க் ஒரு 160 to 200க்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ ஒரு டஃப் கால் தான் இன்றைக்கி. ரெண்டு பேர்த்துக்குமே சமபலமாக இருக்குது. யாராவது புதுசாக உள்ளே வராங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். இதில் ஏதாவது மாற்றம் வரும்போது நம்ம டெலகிராம் லிங்க்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் கண்டிப்பாக இணைஞ்சிங்க. இன்றைய தினம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.